இன்டர்செப்டர் 650 இந்த வண்டி எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்ப்ராக்கெட்டை கழட்டிட்டு எனக்கு வந்து பெல்ட் டிரைவ் போட்டு கொடுங்க ப்ரோ, நான் கொஞ்சம் லாங் நிறையா ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டேலேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியாச்சு. இது வந்து ஸ்டாக்காக கம்பெனியில் கொடுக்குற ஸ்ப்ராக்கெட்டு. ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து பெல்ட் டிரைவ் போட போகிறோம். ஸோ இதான் வந்து அவுட்டர் ஸ்ப்ராக்கெட் பெல்ட் டிரைவோட. ஸோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு இது வந்து பெல்ட் டிரைவ் செட்டு. இது வந்து பெல்ட்டு, இது வந்து இன்னர் ஸ்ப்ராக்கெட்டு, பெல்ட் டிரைவோட இன்னர் ஸ்ப்ராக்கெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஸ்ப்ராக்கெட். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்னர் ஸ்ப்ராக்கெட்டில் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு, இது வந்து இன்னர் ஸ்ப்ராக்கெட்டு, செயின் ஸ்ப்ராக்கெட்டோட இன்னர் ஸ்ப்ராக்கெட். இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து இதை போட போகிறோம், பெல்ட் டிரைவோட இன்னர் ஸ்ப்ராக்கெட்டை. ஸ்டாக் இன்னர் ஸ்ப்ராக்கெட்டை கழட்டிட்டு பெல்ட் டிரைவோட இன்னர் ஸ்ப்ராக்கெட்டை வந்து வண்டியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. செயினை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டேலாம் மாட்டிட்டு பெல்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு வண்டியில். ஸோ இதான் வந்து பெல்ட், செயினுக்கு பதிலாக பெல்ட் டிரைவ். அப்புறம் வந்து அவுட்டர் ஸ்ப்ராக்கெட்டுமே ரிமூவ் பண்ணியாச்சு. அவுட்டர் ஸ்ப்ராக்கெட்டுமே ரிமூவ் பண்ணிட்டு பெல்ட் டிரைவோட அவுட்டர் ஸ்ப்ராக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லா போல்ட்டையும் போட்டு பக்காவாக டைட் பண்ணிட்டு வண்டியில் வந்து பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாமே. ஸோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் பெல்ட் டிரைவ் வந்து மாட்டி கொடுத்துருக்கோம். ஸ்டாக் செயின் ஸ்ப்ராக்கெட்டை கழிச்சிட்டு பெல்ட் டைப் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இன்டர்செப்டருக்கு. நம்ம இந்த மாதிரி ஒர்க்லாம் நம்ம பண்ணுறோம். புல்லட் வச்சுருக்கோங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் உமர் மோட்டோ கேரேஜ்.